மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே சீரக சம்பா அரிசி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து சீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டன் பிரியாணி பண்ணும்போதே நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வரும். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். ஸோ 1/2 கிலோவுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி போதுமானது. இந்த மாதிரி லென்த்தியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். ரைத்தாவுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். 3 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 2ஆக கீறி போட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பிரியாணி எப்படி பண்ணணுங்கிறது தான் தெரியாது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் சூப்பராக தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி ஒரு கைக்குத்தளவு எடுத்துக்கோங்க. அதே அளவு புதினாவும் எடுத்துக்கோங்க. 2ஐயும் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 kg எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவு மட்டனை வாங்கி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற மட்டனை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியமான சைஸில் பிரியாணிக்கு கட் பண்ணும்போதே கடையில் சொல்லி கட் பண்ணிக்கோங்க. தனிக்கறி வாங்காதீங்க, இந்த மாதிரி எலும்போடவே சேர்த்து வாங்க. அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 liters குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ என்னெல்லாம் ஃபைனலாக பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம். அரிசி ஊற வச்சிட்டோம். ஆனியன், மிளகாய், மல்லி, புதினா, தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் தேவையான அளவு எடுத்துக்கலாம். அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செப்பரேட்டாக எல்லாமே இருக்கும். அதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 100 ml தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பத்திரி, பிரியாணி இலை, கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மல்லி, புதினா இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். லைட்டாக ஒரு 2 செகண்ட் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒரு 3-4 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் தனியாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கூட கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து போய் ஊற வச்சுக்கிறேன் ஃபைனலாக கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்படி தக்காளி கூடவே தயிர் சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி வதங்காமல் போயிடும். நான் இங்கே வந்து 75 ml தயிர் எடுத்துருக்கிறேன். கட்டி தயிர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் சிம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறமா இதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கும் 3 டம்ளர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மட்டன் போட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு 4வது விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம்.